ஹாய் மீடியாஸ், தேங்காய் ஒரு வாரமாக காஞ்சிட்ருக்கு. நம்மக்கிட்ட 2 லிட்டர் வந்து எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இருந்த எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இப்போ போய் அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கார்த்தியும் பசங்களும் கிளம்பிட்டோம். எண்ணெய் ஸ்டாக்கில் இருக்கும்போதெல்லாம் என்னடா யாருமே வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமரே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஆயில் தீந்துருச்சு அப்படின்னா கடையில் வாங்கவே மாட்டாங்க. என்கிட்ட தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. திடீர்னு நேற்று வீட்டுக்கே வந்துட்டாங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னது நம்மள போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே பார்க்க தேங்காவே காஞ்சிட்ருக்கு. ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அரைக்க எடுத்துகிட்டு போய் அரைக்க கொடுத்து அந்த அக்கா கிட்ட வந்து டீல்ஸ் கேட்டுருந்தான். காயெல்லாம் எவ்வளோக்குங்க போகுது, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் ஆயில் மில்லு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அதுக்கப்புறம் நிறைய மசாலா இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அவங்களே ஓனாகவே தேங்காய் வந்து காய வச்சு அரைச்சி சேல் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். எப்பயுமே தேங்காய் அரைக்கிறதுக்கு வேற ஒரு மில்லுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி அந்த அக்கா வந்து மாவரைக்க ஆள் வந்துட்டாங்கப்பா, நீ கொஞ்சம் இந்த தேங்காவெல்லாம் 2 எடுத்து போடு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த எருமைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அரை தூக்கத்தில் உட்காந்து அந்த தேங்காவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தான். எங்கே போனாலும் நம்ம எதுக்கு போகணுங்கிறதையே மறந்துடுறேன். இங்கே வந்து தேங்காவை எடுத்து போட்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கரிக்கு போனால் அங்கே டீ போட ஆரம்பிச்சிடுறான். ஏதாவது செப்பல் கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே சேல்ஸ்மேன் ஆயிடுறான். எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியலங்க இவனை வெளியே. நீங்களும் இப்படி தானே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஷினுக்கு பக்கத்தில் நான் நின்று இருந்தேன். கொஞ்சம் பயமாயிருச்சுங்க அந்த மிஷின் சவுண்டெல்லாம் கேட்டு. அவ்வளோதாங்க, நானும் கார்த்தி குழந்தைங்களும் கிளம்பிட்டோம். எண்ணெயும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம பக்கெட்டை வந்து கொஞ்சம் அசைக்காமல் அப்படியே வச்ச இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த தூளெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அடியில் போயிடும். அவ்வளோதாங்க, ஆயில் ரெடி ஆயிடுச்சு. அந்த அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், ஒரு 2 டேஸில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.